வணக்கம். நான் உங்கள் அண்ணா டிவி ஜெயின். இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விமர்சனம் அப்படின்னு சொன்னா வந்து ஜனநாயகம். என்னடா படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே விமர்சனமா அப்படின்னு பார்த்தா, ஆமா. இது படம் வந்து அ நீண்ட பிரச்சனைகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வழக்கு. இந்த படம் வெளிவருமா? வெளிவராதா? அப்படிங்கிற ஒரு ஒரு சூழல்லாம் உருவாகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் முறியடித்து மிகப்பெரிய ஒரு இழப்பையும் சந்தித்து அதன் பிறகு இன்று ஆட்சி கட்டிலிலே அமர்ந்திருக்கும் திரு ஜோசப் விஜய் அவர்களின் கடைசி படம் ஜனநாயகன். அந்த படம் வந்து இப்போ வந்து வெளியே வரப்போகுது. சென்சார் சர்டிபிகேட் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனநாயகன் படத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னு கொடுத்தா ஒண்ணு அடல்ட், அதாவது 18 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் வந்து தான் இந்த படத்தை பார்க்க முடியும். சிறுவர்கள், குழந்தைகள் எல்லாம் இந்த படத்தை பார்க்க முடியாது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களால் இந்த படத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுடன் வந்து சான்றிதழ் வழங்கப்பட்டு ஜனநாயகன் வந்து வெளியே வரப்போகுது. இந்த படம் வந்து உலகளாவிய அளவில் எல்லா திரையரங்குகளும் சுமார் ஒரு 8000 திரையரங்குகள் வந்து ஜனநாயகன் படம் வெளிவருறதா செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. மற்ற மாநிலங்களில், தமிழ்நாடு அல்லாமல் மற்ற மாநிலங்களில் டிக்கெட் எல்லாம் வந்து விற்று தீர்ந்து விட்டது அப்படிங்கிறதையும் நாம கேள்விப்பட்டோம். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உள்ள இந்த படம், இதுக்கு ஏன் ஏ சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, இதுல ஒரு வயது குன்றியவர்கள், மூத்தவர்கள்லாம் வந்து பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு படமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு கேள்வியா எழுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஏ சான்றிதழ் எதுக்கு தருவாங்கன்னு தெரியும். ஒரு யுஏன்னா வந்துட்டு இருபாலரும் சேர்ந்து வந்து கட்டுப்பாடுன்னு பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்குது. இணையதளத்துல வந்து ஏற்கனவே வந்து வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி தீவிரவாதிகளை வந்து ஒடுக்கிறது மாதிரியும், ஏற்கனவே துப்பாக்கின்னு ஒரு படத்தை வந்து விஜய் எடுத்திருந்தாரு, நடிச்சிருந்தாரு. அந்த படம் மாதிரியே வந்து இதுலயும் வந்து தீவிரவாதிகளையும் தீய சக்திகளையும் அழித்து ஒழித்து கடைசியில் ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தலைவனா அதுல வர்றாரு அப்படிங்கிறது மாதிரி சில அரசியல் புரசலான வந்து இணைய வலைக்காட்சிகள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அது வந்து பல இஸ்லாமிய தலைவர்கள்லாம் வந்து கண்டனம் தெரிவித்தார்கள். இந்த படம் வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த படத்தினுடைய உள்ள கதைகள் உட்கரு வந்து எதை பற்றி இருக்கும், எதை பற்றியதானது அப்படிங்கிறது பரவலா வெளியே தெரிஞ்சாலும் இது இஸ்லாமியர்கள் மத்தியில வந்து இந்த படம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது வந்து எதிர்ப்பை சம்பாதிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நான் இதுவரை இன்னும் இந்த படத்தை பார்க்கவில்லை. இருந்தாலும் ஏற்கனவே வந்து இந்த படம் வந்து இணையதளத்துல வந்து வெளியே வந்துட்டதுனால பல பேர் வந்து முழு படத்தையும் பார்த்ததாகவும் சொல்லுகிறார்கள். ஆனா அந்த வகையில பார்க்கும் போது வந்து இஸ்லாமிய தலைவர்கள் கண்டனம் தெரிவித்த இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு காட்சி அமைப்புகள்லாம் இதுல இருக்குமா அப்படிங்கிறதையும் நாம வந்து இதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஜனநாயகம் அப்படின்னு சொன்னா எல்லா மக்களுக்குமான ஒரு ஒரு கட்டமைப்பு தான் வந்து ஜனநாயகம். அது ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரையிலையும் இதுல பன்மொழி, பன்முக, சாதி, மதம் இது எல்லாமே இதுல இருந்திருக்கு. பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் இதுல இருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஒரு ஜனநாயகம் எதை பற்றிய கருத்தை சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து படம் வெளிவந்ததுக்கு பிறகு நம்ம அதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுல இது ஒரு அனுமானமா இஸ்லாமியர்களை வந்து புண்படுத்தக்கூடிய ஒரு படமா இருந்திருந்தா அது வந்து எதிர்காலத்தில் இஸ்லாமியர்கள் மத்தியில் இந்த தாவேகாவினுடைய ஆட்சியை பற்றியும் அந்த கட்சியை பற்றியும் இஸ்லாமிய மத்தியில் வந்து என்ன ஒரு நிலைப்பாடு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏனென்றால் வந்து ஒரு திரைப்படம் என்பது எந்த ஒரு சமூக மக்களையும் நேரடியாக தாக்கிடாமல், நேரடியாக அவருடைய மனதை புண்படுத்திடாமல் இருக்க வேண்டும். ஏன்னா இங்க எல்லா மக்களுமே கலந்து ஒரு தாய் மக்களா, ஒரு தொப்புள் கொடி உறவுகளா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல திரைப்படம் அதுல வந்து கருத்து சொல்றோம், கருத்து சுதந்திரத்தை வந்து நாங்க அதை வெளியிடுறோம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு வந்து சொல்லி ஒரு சமூகத்தை வந்து புண்படுத்துறதுங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த சமூகமாக கூட இருக்கலாம். ஏன்னா அதன் மூலமாக வருகின்ற வருவாய் ஈட்டி அது உண்ணுகின்ற அந்த உணவு அது உணவாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து.
பொதுஜன மக்கள் வாழ்கின்ற காலத்தில் எல்லா மக்களுக்கும் நாம வந்து ஒரு உகந்த ஒரு மனிதனா வாழணும் அப்படிங்கிறது வந்து எல்லா வழிபாட்டு முறைகளும் சொல்லித்தருது. அந்த வகையில நாம வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில திரு விஜய் அவர்கள் வந்து எல்லா மக்களுக்கான ஒரு தலைவரா வந்து அறியப்படுறாரு. எல்லா மக்களும் தேர்ந்தெடுத்த ஒரு தலைவரா தான் இன்னைக்கு ஆட்சியில இருந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகளும் வந்து நல்லாதான் போய்கிட்டு இருக்குது. அதாவது எந்த ஒரு மனிதனும் புண்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறத வந்து கோடிட்டு ஒரு உதாரணமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கரூர் சம்பவத்துல வந்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு வந்து அரசனுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத கருணையின் அடிப்படையில் வழங்கியதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கருணை மிக்க ஒரு ஒரு வழிபாட்டு தலைவன் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தூதர்களாக இருக்கக்கூடிய ஜோசப்பனுடைய இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய யூசுப் அவர்தான் வந்து கிறிஸ்தவத்தில் ஜோசப்பாக அறியப்படுகிறார். அந்த ஜோசப்பனுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய இந்த ஜோசப் விஜய் எல்லா மக்களுக்குமான ஒரு பொதுவான ஒரு தலைவனா எதிர்காலத்துல வந்து இருக்கணும். இப்ப கிடைத்த இந்த வாய்ப்பினை வந்து சரியா பயன்படுத்தி அவர் முழுமையான ஒரு தலைவனாகவும் எல்லா மக்களுக்கான ஒரு பொதுவான ஒரு மனிதனாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்றோம். ஏன்னா இந்த ஜனநாயகம் படத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த காட்சி அமைப்புகள்லாம் வந்து ஒரு சமூகத்தை புண்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறத நாம வந்து ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஏன்னா யாரும் புண்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கருத்தொற்றா வந்து திரு ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இருக்கிறாருங்கிறத நாம வந்து எல்லா அவருடைய நடவடிக்கைகளை நாம பார்த்து தான் இருக்கிறோம். எல்லா இடத்திலுமே வந்து அவர் நேரடியாவே பயணம் பண்ணி நேரடியாவே வந்து ஆய்வு செய்து அவர் எல்லா இடங்களையும் களப்பணி ஆற்றுறதுங்கிறது வரவேற்கத்தக்கதுதான். இதற்கு முன் உள்ள தலைவர்கள் வந்து இது மாதிரியான செயல்பாடுகள் இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அறிந்த வரை அது வந்து குறைவுதான். ஏதாவது முக்கிய நிகழ்வுகளை வந்து அவங்க கலந்துக்குவாங்க. ஆனால் அதன் பிறகு வந்து மற்றபடி அவங்களுடைய அலுவலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட வந்து நேரடியா வந்து அந்த துறை அமைச்சர்கள் இருந்தாலும் இவர் நேரடியா போய் வந்து அந்த மக்களை சந்திச்சு குறைகளை கேட்கிறாரு. சமீபத்துல அந்த மகப்பேறு மருத்துவமனையில சென்று அந்த குழந்தைகளை தூக்கி வைத்து கொஞ்சி தாய்மார்களுடைய வந்து இந்த அவருடைய கவலைகளையும் குறைகளையும் கேட்டறிந்த அந்த அந்த சம்பவம் அந்த நிகழ்ச்சி எல்லாமே வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நினைவலைகளாகத்தான் வந்து இருக்குது. அந்த வகையில வந்து திரு ஜோசப் விஜய் அவர்கள் எந்த மனிதனுடைய மனதையும் புண்படுத்தி விடாமல் வந்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆவா. இந்த படம் வந்து ஜனநாயகன் 8000 ஸ்கிரீன் அதாவது திரையரங்குகள் வந்து உலக முழுவதும் வெளியிடப்படுகிறதாக சொல்லுகிறது. வருவாயும் வந்து இது ஈட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருவாயை வந்து விஜய் வந்து என்ன செய்ய போறாரு, இந்த மறுபடியும் இந்த மக்களுக்கு வந்து செய்யணும்னு வந்துட்டவரு அதுல வரக்கூடிய வருவாய் அந்த மக்களுக்கும் திரும்பி செய்வாரா அப்படின்னு நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கிறோம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு எடுத்தாலும் அந்த எவ்வளவு பெரிய வருவாய் ஈட்டினாலும் அந்த பொருள் மூலமாக வந்த வருவாயை என்ன எப்படி செலவு செய்ய போறோம் அப்படிங்கிறதான் நாம வந்து இங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் வந்து கருணை மிக்க ஒரு முதலமைச்சர் நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறாரு. அந்த அளவுல இந்த ஜனநாயகம் வெளிவருவதால் வருவாயும் ஈட்டி மக்களுடைய மனதை புண்படுத்திடாமல் எந்த ஒரு சமூகத்தினுடைய மக்களையும் புண்படுத்தி விடாமல் இந்த படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். நாமளும் இந்த திரைப்படத்தை வந்து பார்க்கணும்னு மிகவும் ஆவலோடு தான் இருக்கிறோம். ஏன்னா அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஜனநாயகன் யாருக்கானவன், ஜனநாயகம் யாருக்கானது அப்படிங்கிறத நாம வந்து பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மள்ட்ட இருந்துதான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஜனநாயகம் உண்மையிலே ஜனநாயகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்குமா, ஜனநாயகம் நிலைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கிறோம். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்திலும் வந்து அரசியல் விமர்சனங்களையும் நாம் அவ்வப்போது தெரிவித்துக் கொண்டிருப்போம் அண்ணா இணையவலை காட்சியில். வணக்கம்.